ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வீட்டிலேருந்து அவரும் இடம்பெயர்ந்து மாறக்கூடிய காலம்தான். சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய காலம். 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய காலம். அதனால் தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. இனிமேல் வருமானம், அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், மற்றபடி 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய காலங்களாகும். இதுவரைக்கும் கிரகங்களில் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து பலாபலன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இரட்டப்பி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதாவது விரயம் எவ்வாறு இருந்தாலும் அதை இரட்டிப்பாக தந்து அந்த சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. நம்மளுக்கு 12 தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, அதாவது இந்த முறை நம்ம ராசிநாதன் ஆட்சி பெற்று நம்ம வீட்டிலே தான் இருக்காருங்க. முதல்ல ராசிநாதனை பொறுத்து தான் முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் கிரகங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்காங்க. ராசிநாதன் ஆட்சி பெற்று காணப்படுவதே ஒரு பொலிவான தன்மை. ஒரு மனுஷன் இது வரைக்கும் நாம் மறைஞ்சிருந்தோம், 12ல் மறைஞ்சிருந்தோம். இனிமேல் அந்த துன்பம் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாகும். வேலை இழப்புலாம் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கெலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, கை கால்களில் காயம் கூட அடிபட்டிருக்கும். போன மாதம்லாம் அந்த செட்டிங்கில் வரும்பொழுதெல்லாம் போன மாதம்லாம் கைகால்களில் பந்தளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். கைகால்களில் அடிப்பு, முதல் உடல்நிலை சென்று பாதிப்பு, உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு காணப்பட்டிருக்கும். அவையெல்லாம் விடுதலை ஆவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இனிமேல் அதிலேருந்து பிரச்சனையிலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவோம். இந்த மாதம் 31 தேதி வரைக்கும் நம்ம தொந்தரவுகள் 1/7/2027 முதல் 31/7/2022 மாத கிரகங்களில் எவ்வாறு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்க்கும்போது, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அது 4ஆம் இடத்துலையும் புதன் பகவான் இடம் பெயர்ந்துருவார். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்திலே செவ்வாய் பெயர்ச்சியும் இருக்குது. செவ்வாயும் இடம்பெயர்ந்து 12ஆம் தேதி இடம்பெயர்ந்து சுக்கிரன் வீட்டுக்கு போயிடுவார். 16ஆம் தேதி நம்ம சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து மிதுன ராசியிலேருந்து இடம்பெயரக்கூடிய காலம்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வீட்டிலேருந்து அவரும் இடம்பெயர்ந்து மாறக்கூடிய காலம்தான். சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய காலம். 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய காலம். அதனால் தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. இனிமேல் வருமானம், அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், மற்றபடி 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய காலங்களாகும். இதுவரைக்கும் கிரகங்களில் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து பலாபலன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இரட்டப்பி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதாவது விரயம் எவ்வாறு இருந்தாலும் அதை இரட்டிப்பாக தந்து அந்த சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. நம்மளுக்கு 12 தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். இதுவரைக்கும் உடல் உபாதையில் ஆனப்பட்டிருந்த முக்கியமான, அதுவும் இல்லாமல் 6ஆம் இடத்துல கேது பகவான் வீட்டிருக்காரு. ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஐயா. இந்த முறை கிரகங்கள் நல்ல இடத்துல வலுவான இடத்துல அமர்ந்திருப்பதால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோ கிரகம் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு எதுவுமே துன்பத்தை தராது. நல்ல அமைப்பு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஈடேறும். நீங்கள் எழுதணும்னா எழுதிங்க. இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே நாம் வீடுவோ அல்லது மனையோ வாங்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறார். இச்சூழ்நிலை எல்லாருக்கும் பொருந்தும் என்றால் ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பு தான் சுவாமி. தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் சொல்லுவேன். இந்த மாதிரி காலங்கள் தேடினாலும் திரும்ப கிடைக்காது. ஒரு அருமையான பதிவு என்றால் இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக மேஷராசிக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், அல்லது அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், இடமாற்றம் செய்யக்கூடிய பாகம், வேலை அமைப்பில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட போதுங்க ஐயா. ஒரு சுப நிகழ்ச்சி என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை, இந்த மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெறுவதால் நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு திருமண பாக்கியம் கிட்டக்கூடியதுக்கு முதல்ல அதை தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து குருவோடு சேரும் பொழுதெல்லாம் மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரை உயர்ந்து காணக்கூடிய காலங்களாகவும், வேலை அமைப்பில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய உன்னதமான அமைப்புக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப் போகிறது. வெளியூரோ வெளிநாடோ நம்மளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், அதாவது சீக்கிரத்தில் கெட்ட போது சுவாமி, பயப்பட தேவையில்லை, இப்பொழுது இல்லை. அதுக்கான வழிமுறைகளோ அதுக்கான எண்ணங்களோ நம்மளுக்கு உருவாகியிருக்கும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல அமைப்புகள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இனிமேல் தொந்தரவுலாம் கிடையாது சுவாமி.
பிள்ளைகளால் கொஞ்சம் சற்று தொந்தரவுகள் வரதான் செய்யும், நாம் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களால் எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க போகிறதில்ல. நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா போராட்டம் படக்கூடிய வயசு, ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறவங்க இதில் போராடி வெற்றி பெற்று பெரிய முத்திரை பதிக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமைய போகுதையா. மேஷராசி பொறுத்த வரைக்கும் போராட்டம்னா அப்படின்னா கிடையாது சுவாமி. போராட்டம்னா பெரிய போராட்டம்லாம் கிடையாது. ஒரு வேலையை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தனா அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று நீங்கள் வெளியே வரீங்க. அதாவது அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விடுபட்டு போனாங்க பாருங்கள், அதை நீங்கள் செய்து முடித்து முத்திரை பதிப்பீர்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நிலவுகின்றது. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது வெற்றி என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரே இடம்பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறாரு. அப்போ அவர் என்ன ஆகுனா 3ஆம் இடத்துக்கு கம்யூனிகேஷனே நம்மளுக்கு வலுத்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அவரே சுகஸ்தானாதிபதியாக வந்து உங்கள் வெற்றி தான், அதாவது சொல்லுதுன்னு வெற்றி மேல் வெற்றி என்று சொல்கிறோமில்ல, அவரே வெற்றி கொடுக்கக்கூடிய பாக்கியமாகவும் 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே முயற்சி எல்லாம் தன்னம்பிக்கையெல்லாம் தைரியம் எல்லாமே நல்ல வலுத்திருக்குமா. 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்க பெற்றாலே ஒரு மனிதனுக்கு பற்றற்ற அந்த அது அளவுக்கல்லாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்கும். போல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வீரமிக்கவனாக திகழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். அதோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கார். அவரும் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெறார். அதனால் பிரச்சனைகள் என்பது கிடையாது ஐயா. 4 என்பது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம்பெறும் போது கிரகங்கள் நல்ல அமைப்பில் அமர்ந்தும் போது உங்கள் தொந்தரவான காலங்கள், அதாவது சுகத்தில் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது. அதாவது உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாகும். மனதிற்கு இதமான ஒரு எண்ணங்களை உருவாக்கி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலங்களாகும். திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகும். பெண் பிள்ளைகளுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க. திடீர் அதான் சொல்லுங்கண்ணா, திடீர் சம்பந்தம் என்று சொல்கிற மாதிரி திருமண பாக்கியம் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்ட போதுங்க இந்த மாதம். பகவான் அந்த செவ்வாய் பகவானும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சொன்ன பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பெரிய முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடிய காலம். கடன், அதாவது கடன் அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஏற்படுத்தி பெரிய லோன் வாங்கக்கூடிய பாக்கியம், கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியம். கடன் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களை முன்னெடுக்காது. ஒரு வீடோ மெனையோ நாம் ஓபர்து செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஈடேறும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். முதல்ல அதான் சொல்லணும், விரயம் எகுவாக இருக்க பெற்றாலும் நன்மைக்காக இந்த விரயத்தை எடுத்து செய்யக்கூடிய காலமாகவும், ஒரு சுபச்செலவு எடுத்து நாம் அதுக்கு விரயம் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா சனி பகவான் இப்பொழுது வக்கரகதிக்கு வரப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். இனிமேல் தொந்தரவுலாம் விலக தான் போகுது. மனதிற்கு இதமான தன்மை, நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. காலம் உங்களுக்கு இனிமையாக அமையப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல போதுங்க. ஐயா வீடு வாங்கலையா வாங்குவீங்க, இல்லை மனம் வாங்க போகிறீங்களா வாங்க தான் போகிறோம். உடல் நிலையத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்க போதா கண்டிப்பாக தீரப்போகுது. வேலை வாய்ப்பில் இது வரைக்கும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா, அந்த வேலை வாய்ப்பெல்லாம் நிரந்தரம் பண்ண போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதாவது தொய்வான நிலைமையில் எல்லாம் செய்யலாமா வேணாமான்னு போயிட்டு இருந்தவங்க இந்த 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் மாறி கரெக்டு, நம்ம இந்த லைஃபு இது கரெக்டான வாழ்க்கை தான் நம்ம ஓடிட்டுருக்கோன்னு சொல்கிற ஒரு நன்னடத்தை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். ஏன்னா இது வரைக்கும் டபுள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த டபுள் மைண்டு இனிமேல் ஓடாது சார். இரட்டிப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்த கிரகங்களுடைய அமைப்பில் எல்லாமே துன்பத்தை கொடுத்துருந்து. என்ன உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், பாடி மட்டும்தான் இங்கே இருக்கும், வெளியெல்லாம் மொத்தமே எண்ணங்களை வெளியோட்டம் ஓடிந்ததில்லை. அதெல்லாம் மாறிட்டு இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அடைந்து செல்லக்கூடிய காலம். திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் முதல்ல. ஏன்னா திருமண தோஷத்துக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. பாவம் 30 வயசு 35 வயசு ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னா அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த மன்னவன் பொன்னவனோடு சேர்ந்து மங்களகாரகன் சேரும் இடத்தெல்லாம் குருமங்கள யோகம் பெற்று திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறாரையா. நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலம் தான் இருக்கிற ஜீவராசி, பூமியில் வாழக்கூடிய ஜீவராசி அனைவருக்கும் பொருந்தும். யாரானா இருக்கட்டும் ஐயா, அங்கே பெரிய கோடீஸ்வரன் முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த பலாபலன்னு அனுபவிச்சு தான் திரும்பணும். வேறு யாராலையும் இதை மாற்றவே முடியாது. இச்செயல் இறைவன் செயல் என்று தான் என்றைக்குன்னு போகணும். அவங்க தான் இறைவன், வேறு யாரும் கிடையாது. நவ கிரகங்கள் தான் இறைவனே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறைவனுக்கு சமமானவங்க படைத்தாங்க. அந்த இதுக்கு கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பலாபலங்களை கொடுத்து நாம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய காலங்களாக ஒவ்வொன்றாக பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்கள் இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 1/7/2024 முதல் 31/7/2024 சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கூடக்கூடிய காலங்களாகவும், தொலைதூரம் என்று சொல்லக்கூடிய பயணங்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு பராக்கிரமம் வீரத்துடன் எல்லா செயல் திட்டங்களையும் சேர்த்து
நாம் ஒரு கணிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சென்டிமெண்ட்டு போடலை, எந்த பிரச்சனைக்கும் நாம் வாழலை, ஏதோ வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகத்துக்கான காலங்களாக இந்த காலம் அமைய போகிற போது ஒரு தொந்தரவு, அதாவது கண் பார்வையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. ஆப்ரேஷனோ அந்த கண் அறுவை சிகிச்சையோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து நாம் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். நல்ல ஒரு அமைப்பென்றால் இந்த அமைப்பு நன்றாக உள்ளதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.